ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெறும் 10 ரூபா பிஸ்கெட் பேக்கெட்டை வச்சு ரொம்ப டேஸ்டியான பிஸ்கெட் புட்டிங் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக பண்ணிடலாங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு தேன் கலரில் வரணும் அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணுங்கள், இல்லைனா இது தீஞ்சு போயிடும். தீஞ்சு போயிடுச்சுன்னா ஒரு கசப்பு தன்மை வரும் நமக்கு. அதனால் தீஞ்சு போகாமல் நல்லா கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு தேன் கலர் வந்திருக்கு. இது இன்னும் கூட கொஞ்சம் டார்க்காக வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த கிண்ணத்தில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதனால் அந்த சுகர் சிரப்பை நம்ம இதில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 10 ரூபா மேரிகோல்டு பிஸ்கெட் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட் பிடிக்கும்னா நீங்கள் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது மேரிகோல்டு பிஸ்கெட்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் உடச்சி போட்டுக்கலாம். நான் 10 பிஸ்கெட் மாதிரி நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போது இதில் நான் 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 4 ஏலக்காய் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கிண்ணத்தில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்துச்சுனாலும் பீட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது முட்டை நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எந்த கட்டிகளும் இல்லாமல் வரும் நமக்கு. இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட நான் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்த கிண்ணத்துலேயே இதையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா இட்லி பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேனில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்தால் நீங்கள் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. நான் ஒரு கிண்ணம் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிண்ணத்தை அது மேலே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றிருக்க தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க அந்த கிண்ணத்தை டச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வெந்து வரும். இப்போ இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா அந்த கார்னர்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட புட்டிங் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக அந்த சுகர் சிரப் கூட ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இது நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சியே. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.